பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்பதாக. கர்த்தர் குறிக்கும் நேரம், த டைம் அப்பாயிண்டட் பை த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவர் குறித்த நேரத்தில் செய்கிறவர். அவரை யாரும் துரிதப்படுத்தவும் காலதாமதப்படுத்தவும் முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுமையை இழந்து பல வழிகளில் அவரை துரிதப்படுத்த முயன்று தோற்றுப்போன அநேக வேளைகள் உண்டு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாயிருந்தும் தன் மனைவியாகிய சாராளோடு சேர்ந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை துரிதப்படுத்த நினைத்து பொறுமையை இழந்து ஆகாரின் மூலம் இஸ்மவேலை பெற்றெடுத்து வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்கு வேதனையை விதைத்து வைத்து போனார்கள். ஆனால் யோபுவின் பொறுமையை குறித்து தேவன் புகழுகிறதை வேதத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் வேலையை துரிதப்படுத்த முயல நினைத்த போது என் வேலை இன்னும் வரவில்லை என்று கடிந்து கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாய் காணப்பட வேண்டும் என்பது கர்த்தர் நிர்ணயம் பண்ணின காலமாய் காணப்பட்டது. ஆனால் அந்த வருடங்கள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், அதாவது அனைத்து இஸ்ரவேலர்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதன் பின்பு ஒரு நாள் கூட பார்வோனால் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. அதுபோல யூதாவின் குடிகள் பாபிலோனில் 70 வருடம் அடிமைகளாய் காணப்பட வேண்டும் என்பது கர்த்தர் குறித்த காலமாய் காணப்பட்டது. அந்த வருடங்கள் முடிந்தவுடன் கர்த்தர் கோரேசை எழுப்பி விடுதலையை கொடுத்தார். தானியேலின் மூலம் 70 வாரங்களை குறித்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று தானியேல் 9:24 எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் 7 வாரங்கள், 62 வாரங்கள் மற்றும் 1 வாரம் என்று பிரிக்கப்படுகிறது. 1 வாரம் என்பது 7 வருடங்களை குறிக்கிறது. முழுமையான 70 வாரம் என்பது 490 வருடங்களை குறிக்கிறது. அதில் 69 வாரங்கள், அதாவது 483 வருடங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின்படியே நிறைவேறியாகிவிட்டது. கடைசியில் காணப்படுகிற 1 வாரம், அதாவது 7 வருடங்கள், இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறிக்கிறது. அதுவும் அப்படியே குறித்த வேளையில் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு குறித்த வேலையை வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கும் வேலையை அவர் முன்குறித்திருக்கிறார். ஊழியங்களில் அடைபட்டு போன வாசல்களை திறக்க ஒரு குறிப்பிட்ட தினத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய வேலைக்கு பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும் நாட்கள் வரும். அப்போது உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் குறித்த வேளையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் என்னத்தையெல்லாம் முன்குறித்திருக்கிறீரோ அவைகளை எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் நிறைவேற்றப் போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி. நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.